என்னோட வாழ்க்கையில் நான் வந்து அதான் இன்றைக்கி நான் வாலிபர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறேன். அன்றைக்கி எனக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை. என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு முடிவு எடுத்தேன். எடுத்ததுனால அந்த முடிவோடு நான் இணைஞ்சிட்டதுனால என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணினேன்னா நான் நடிச்சிட்டு இருந்த படத்தை முடிச்சுட்டு சைன் பண்ண படம் கூட விட்டுட்டு, உண்மையிலே சொல்லப்போனால் நான் வந்து என்னுடைய நான் ரொம்ப தேச பக்தி நிறைஞ்ச ஒரு பொண்ணு. என்னுடைய இந்திய தேசம்னா எனக்கு உயிர். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதே நேரத்தில் என்னோடய பெற்றோர், என்னோடய ஒரே தங்கை, என்னோட நல்ல ப்ரொஃபஷன், இந்த கலை உலக வாழ்க்கை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்தை விட்டு போகணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய முடிவை வந்து யாராலும் தடுக்க முடியல. அந்த முடிவை எடுத்துட்டு அந்த காரியம் தான் என் வாழ்க்கைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தேசத்தை விட்டுட்டு நான் வந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு போனேன். போகும்போது நான் நினச்சேன், இனிமேல் என்னோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து நான் நினச்சதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். இப்படி தான் என்னுடைய சினிமா ஃபீல்ட்லேருந்து என்னுடைய வாழ்க்கை சிங்கப்பூர் தேசத்துக்குள்ளே போச்சு.